விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்குது. ஆதவர்ஜுனா அவர்கள் தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி ரவுடின்றீங்க, நக்கீரன் கோபால போடா வாடான்றீங்க, உன்னை அடிப்பண்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் டிஎன்ஏ தெரியுன்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசுறீங்கன்னா எப்படி சார்? இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேச முடியுமா சார்? விஜய் வந்து ஒரு மாதம் கழித்து வந்து என்ன பேச போகிறார் சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது ஆதவர்ஜுனா பேசுனது தான் வந்து இப்போ டோட்டலாக அப்செட் ஆகிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வந்து எல்லாமே போயிட்டு விஜய் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறாரு. ஆதவர்ஜுனா பேச்சுக்கு வந்து அவரும் கூட மனதளவில் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து அங்கே கல்ட்டாக இருக்கணும், அடுத்த நபர்கள் யாரும் வந்து கல்ட் ஆகக்கூடாது. எந்த அறிவுறுத்தலும் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வழங்காமல் முழுக்க முழுக்க திமுகவையும் திமுக அரசையும் வந்து வன்மத்தோடு சாடினது, அதுவும் தனிநபர் சாடல் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. இப்படி பேசும்போது விஜய் பேசுகிற பேச்சு வந்து பின்னுக்கு தள்ளப்படுது. விஜய்க்கே வந்து ஒரு உள்ளுணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்து எஸ்எஸ்சி கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில் இருக்கிறதா ஒரு தகவல். நியூஸ்மேக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்குது? ஒரு பக்கம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபயரோடு அவங்க இருக்கிறாங்கன்னு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்குது. ஆதவர்ஜுனா அவர்கள் தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையான விஷயந்தான். சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது. என்னென்னா, எப்போவுமே வந்து வியூக அமைப்பாளர் ஜான் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, விஜய் வந்து அங்கே கல்ட்டாக இருக்கணும், அடுத்த நபர்கள் யாரும் வந்து அங்கே வந்து கல்ட் ஆகக்கூடாது. இரண்டாவது நபர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவது நபராகவே இருக்கணும். இல்லை மூன்றாவது நபராக ஆகிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த வரிசையிலே வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா விஜய் தான் வந்து ப்ரைமரி ஃபோர்ஸு, அவர் தான் வந்து முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கல்ட்டாக வந்து காட்டணுன்றது, ஒரு பிராண்டாக காட்டணுன்றது ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய நிலைப்பாடு. இப்போ என்னென்னா, இப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பொதுக்குழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து வந்து விஜய் வந்து மேடையில் வந்து தரிசனம் தரார் அப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் தோன்றார் சொல்கிறத விட தரிசனம் தரார் நம்ம வந்து மக்களுக்கு. அப்போ கூர்ந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவர் என்ன பேச போகிறாருன்றதை வந்து ஊடகங்கள் வந்து கவனிக்குது. இந்த சைடில் வந்து அங்கே இருக்கிற பொதுக்குழு இருக்கிற அந்த உறுப்பினர்கள் மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமே வந்து விஜய் வந்து ஒரு மாதம் கழித்து வந்து என்ன பேச போகிறார் சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது, அங்கே வந்து அந்த விஜயோட அந்த பேச்சை வந்து கவனத்தில் வந்து திசை திருப்புற மாதிரி வேறு என்ன நடந்தாலும் அது தப்பு தானே. பிரச்சனை இப்போ அதுதான். அங்கே என்ன நடந்தது, வந்திருந்த வந்து 12 தீர்மானங்களையும் 12 பேர் வாசித்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்டு இப்போ அந்த ஐஆர்எஸ் இருக்கிறார்ல, அருள்ராஜ் ஐஆர்எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக வந்து ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிட்டார். அவர் என்னன்னு கேட்டால், அந்த டிஜிபி அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை அவர் பேசிட்டு அப்படி போயிட்டார். அவர் வந்து அதுக்காக வந்து எதிர்கட்சி சாடவே இல்லைன்னா சாடினார் தான். அந்த அரசியல்வாதிகளுக்கே உள்ள அந்த இது இல்லை, ஒரு அதிகாரிகள் வந்து எப்படி பேசுவாங்கன்ற மாதிரி அதிகாரியும் ஒரு அரசியல்வாதியும் கலந்த மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். அது அருள்ராஜ் ஐஆர்எஸ். அதுக்கப்புறம் இந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து ரொம்ப நேரம் நீண்டி முழக்கம் தான் பார்த்தோம். ஒரு நபர் பேசினார்ல, நபர் பேர் எனக்கு தெரியல, ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து நீண்ட நேரம் பேசினார் இல்லையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல டிக்கெட் எடுத்து வரோம். அதை வேறு சில பேர் வந்து நமக்கு மெசேஜே போடுறாங்க வாட்ஸ்அப்பில், சார் அவன் வந்து ஃப்ராடு சார், அவன் வந்து பிளாக்ல டிக்கெட் எடுத்தவன் சார் விஜய் படத்துக்கு வந்து. அந்த ஆள்கிட்ட நானே பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், 500 கொடுத்துட்டு 1000 கொடுத்துட்டு. அப்போல்லாம் 100 150 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 விற்பான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு அதை தாண்டி ஆதவர்ஜுனா பேசுனது தான் வந்து இப்போ டோட்டலாக அப்செட் ஆகிருக்காங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்களை பேசினார்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. ஒரு எதிர்கட்சியில் கூட நீங்கள் சாடலாம். அப்போ அதுக்காக வந்து பொதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பேசணும்னா அது கண்டிப்பாக வந்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பேசணும். அதுதான் பொதுக்குழு.
எதிர்கால திட்டம் என்னன்னு பேசணும், அரசியல் நடவடிக்கைகள் என்னன்றதை பேசணும், அதுதான் பொதுக்குழு. அதாண்டி நீங்கள் அரசியல் ரீதியான சில விமர்சனங்களை வந்து வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க வந்து எதிர்கால அரசியல் திட்டங்களை பற்றி பேசாமல் தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர்ன்ற அந்த ஒரு பதவி, பொதுச்செயலாளர்னு ஒரு பதவி இருக்குல்ல, அந்த பதவிக்குள்ள விஷயங்கள் எதுவுமே பேசாமல், எந்த அறிவுறுத்தல்களும் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வழங்காமல், முழுக்க முழுக்க திமுகவையும் திமுக அரசையும் வந்து வன்மத்தோடு சாடினது, அதுவும் தனிநபர் சாடல் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருளாகிடுச்சு. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அது சரியாக தவறான்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இப்படி பேசும்போது விஜய் பேசுகிற பேச்சு வந்து பின்னுக்கு தள்ளப்படுது, மட்டுப்படுது, பேசும் பொருள் ஆகலை. எல்லாரும் வந்து சொல்கிறதுன்னு கேட்டால் ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இங்கே மாற்று அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களும் வந்து அவர் அப்படி பேசுனது தவறுன்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. ஆதரவு சக்திகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி வந்து ஆதவர்ஜுனாவை பேசுகிறாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து நான் ஒரு வியூக அமைப்பாளர், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலைவரை நீங்கள் டம்மி ஆக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதை வந்து அவர் ஒரு ரிப்போர்ட்டாக போட்டிருக்கிறாரு. ஆஃப்டர் அந்த 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 சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, மக்கள் எதை விவாத பொருளாக்கியிருக்கிறாங்க, விளைவுகள் என்ன, இது இந்த சிறப்பு பொதுக்குழுவோட விளைவுகள் என்னன்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று வந்து விஜய்க்கு அனுப்புகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விஜயோட தலைவருடைய வந்து பேச்சு வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்படணும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன பேச போகிறாரு சொல்லி ஊடகங்கள் எதிர்பார்க்கும் போது அவருடைய பேச்சுக்கள் வந்து விவாத பொருளாக வந்து ஆகலை. அவர் வந்து என்ன தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் வந்து மேற்கோள் காட்டி வந்து பேசினாலும் கூட அது வந்து விவாத பொருளாகாமல் அதில் இருக்கிற பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சொல்ல பாயிண்ட்லாம் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடியாக அவங்களுக்கு தெரியும், தலையில் கொட்டு வச்சுது நறுக்கினாங்க, தலையில் நறுக்குனாங்க, அது பண்ணாங்க, இதெல்லாம் பேசினார்ல, திக்கி திணறி ஏதோ மொத்தம் வந்து வெறும் பேப்பரில் படிக்கணும். இது அந்த கோர்ட் ஆர்டர் வந்து 4ஆம் மடிச்சு வர அதுதான் வாயை மூடிக்கிட்டது, வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து 4ஆம் மடித்து பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அதை பேசுகிறது, இல்லை மறந்துட்டீங்களான்னு கேட்டது, அப்புறம் இவர் மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அது தேடி போனது. ஸோ ட்ரோல் ஆகுறதுன்றது வேறு சித்தார்த். ஆனால் ஒருவேளை ஆதவர்ஜுனோட பேச்சு வந்து இந்த மாதிரி இல்லாமல் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசாமல் இருந்திருந்தால் ஒருவேளை வந்து விஜய் பேசுகிறது வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும். இப்போ தாவேக்கால இருக்க தொண்டர்களே என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதவர்ஜுனா செம்மையாக பேசினாருன்றான். உங்கள் தலைவர் அப்படின்னு கேட்டான், தலைவரும் பேசினார், ஆனால் ஆதவர்ஜுனா செம்மையாக பேசினார், சூப்பராக பேசினார் அப்படின்றான். இதுதான் பிரச்சனை. இப்போ சரி, அதாண்டி இப்போ ஊடகங்கள், சரி ஊடகவியாளர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இந்த மாற்று நிலை கருத்து உள்ளவர்கள் எல்லாருமே, மாற்று கருத்து உள்ள எல்லாருமே ஆதவர்ஜுனா பேச தான் வந்து விவாதிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஜானுக்கு வந்து நான் கேட்டேன்னா, நம்ம வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு அதில் வந்து தலைவருடைய பேச்சு வந்து பெரிய பேசும்போலான்னு சொன்னால் இவன் வந்து இது மாதிரி பேசினான். சரி, இதை தாண்டி வந்து என்ன பேசினா, அதாவது சரி அப்படியாவது பேச எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான கருத்துக்களாக இருக்குது, தனிநபர் சாடல் இருக்குது. ஸோ இப்படி பண்ணாக்கா வந்து பார்த்தா இன்னும் வந்து விரோதத்தை தான் இது வந்து வளர்த்து விடுற மாதிரி இருக்கும். 6 மாதம் கழித்து பாருங்கடா, நாங்கள் எங்கள் ரவுடி வேலையை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. டிஎன்ஏ உங்கள் டிஎன்ஏ எனக்கு தெரியும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து நோட்டட் ஆகியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல இன்றைக்கி டிஎம்கேவோட டிஎன்ஏ தெரியும்னு சொல்கிறத நாளைக்கு ஏன் வந்து டிவிக்கோட டிஎன்ஏ தெரியும்னு சொல்ல மாட்டான்னு சொல்கிறத அதையும் கோட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி இவர் வந்து நம்ப தகுந்த ஒரு ஆளாக சொல்ல முடியும்? அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுக்காக விடணும்? அப்போ நாளைக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பர்சனல் அட்டாக்கில் போகிறாரு, தனிப்பட்ட வந்து வன்மத்தை வந்து கொட்டுறாரு. இது நமக்கு வந்து அரசியல் ரீதியாக இந்த மாதிரி பேசினாங்கன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது. ரெண்டாவது இருக்கிற நக்கீரன் கோபால் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உக்கிரமாக இருக்கிறாங்க. நக்கீரன் கோபால் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூத்த பத்திரிகை என்னதான் மாற்று கருத்துக்கள் சொன்னால் கூட நம்ம இந்த அளவுக்கு சாட வேண்டாம், நம்ம வந்து ஒரு தீர்மானமாக கூட நிறைவேற்றலாம். பத்திரிகை ஊடகங்கள் வந்து அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊடக தர்மத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படி ஏதோ ஒன்று பேசிட்டு போகலாமே. ஏன் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்திரிகையாளர்லாம் அடாவுடான்னு சொல்லி பேசுகிறாரு? இதெல்லாம் நாளைக்கு எதிர்காலத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்வினையாக வந்து முடியும். ஊடகங்களை வந்து நம்ம விரோதம் பண்ணிக்கூடாது
அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வந்து ஒரு அறிக்கையை வந்து அம்ச உடனே விஜயே வந்து நான் செய்கிறேன்னா அதை வந்து ஆமோதிக்கிற மாதிரி விஜயும் வந்து இது ரொம்ப தப்பான விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு இருக்கும்போது இதுக்கு மாற்று என்ன? இப்போ இவங்களெல்லாம் வழி நடத்துறது யார்? நம்மளே இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்போ இவங்கள மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ யாரை என்ன பண்ண சொல்லிட்டு எஸ்ஏசியை வந்து கொண்டு வரலாமா? ஏற்கனவே வந்து இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு கூப்பிட்டு அவர் வரல. ஏன் வரலன்னா, நாங்கள் வந்து டம்மியாக தானே பார்க்கணும், என்னை எதுக்கு நீங்கள் வர வச்சு எனக்கு அவமானம். இன்றைக்கே இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா முகத்தை ரொம்ப வாடி போயிருந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மகன். ரொம்ப கொடுமையை தான் இருக்கிறதே, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறது சோபா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இந்த பக்கமும் மாட்டிக்கிட்டு, அந்த பக்கமும் புருஷங்கிட்ட, இந்த பக்கம் பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறது நல்லா தெரியும். அவங்க முகத்துலேயே நல்லா தெரிஞ்சுது. அவங்க வந்து உட்காந்துருந்தாங்களே தவிர அவங்க முகத்தில் சிரிப்போ புன்னகை எதுவுமே இல்லை. இதே அவங்க கணவர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வந்து அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் உட்காந்து. ரெண்டாவது அவங்க வந்து அதோட கொடுமை கேட்டால் ஒரு பட்டையை மாட்டி அவங்கள ஏதோ பொதுக்குழு உறுப்பினர் மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அதை யார் செஞ்சதுன்னா எல்லாம் இந்த வெண்ணை வெட்டிக்கு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு விஐபி மரியாதை கொடுத்துல அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். அவங்க கெஸ்ட்டு தானே, அவங்க பொதுக்குழு உறுப்பினர் அவங்க கிடையாது. அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட்டு, அவ்வளோதான். எப்படி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும், அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் மேடையில் உட்கார வைக்கணும் கூட அவங்களுக்கு உரிய இடத்துல ஒரு தனி இருக்கையை அமைச்சு அவங்கள உட்கார வச்சுருக்குறோம் கௌரவமாக. அதை செய்யலை. 10-11 ஃப்ரண்ட் வரிசையில் முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. அது பட்டையை மாட்டி கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெல்ட்டை மாட்டி ஐடி கார்டை கொண்டு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்டால் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விஜய்க்கே வந்து ஒரு உள்ளுணர்வு என்னென்னு கேட்டால் இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்து எஸ்எஸ்சி கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில் இருக்கிறதா ஒரு தகவல். அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் இருக்கிற வந்து முதல்கட்ட நிர்வாகிகள் கூட வந்து முதல்கட்ட நிர்வாகி கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜினாவை தவிர்த்துட்டு, புஷியானந்தை தவிர்த்துட்டு மற்றவர்கள் அவங்க வந்து வந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது புஷியானந்தை தவிர்த்துட்டு, ஆதவர்ஜினா தவிர்த்துட்டு மற்ற நபர்கள் முதல்கட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கூட எஸ்எஸ்சி வந்தால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே எஸ்எஸ்சியோட ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய பலரும் கூட வந்து இப்போது விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் கூடிய விரைவில் வந்து எஸ்எஸ்சி வந்து கட்சிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் தான் இவங்களெல்லாம் மேய்க்க முடியுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து எஸ்எஸ்சி தான் பண்ண முடியும் அப்படின்றாரு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரியனா நான் பெரியனான்னு ஏற்கனவே புஷியானந்துக்கும் வந்து ஆதவர்ஜினாக்கும் சிக்கல் ஓடிட்டு இருக்குது. நீ பெரியனா நான் பெரியனான்னு. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் இவங்க எல்லாரையுமே மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நல் மேய்ப்பர் தேவை. அந்த வகையில் வந்து எஸ்எஸ்சியை வந்து உள்ளே கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறாரு. எஸ்எஸ்சியோட வந்து அரசியலுக்கு உள்ள கட்சிக்குள்ளே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜான் வந்து ஆதரிக்கிற நபர் தான். இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நபர் தான் அவர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2வது நபராக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக 3வது 4வது நபராக. இப்போ பிரச்சனையே அங்கே என்னென்னா 2வது நபர் யாருன்னு அடையாளப்படுத்திக்கிறதுல அங்கே தள்ளுமொழி இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது வந்து எஸ்எஸ்சி வந்துட்டாருன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நான் தான் 2வது அப்படின்ற அந்த சண்டையே இருக்காது. ஏன்னா 3வதுக்கெலாம் சண்டை எப்பவுமே வராது. எப்பவுமே 2வது தான் சண்டை நடக்கும். தலைவருக்கு அடுத்தது யாருன்றதுலாம் அங்கே சண்டை நடக்குது. அதில் வந்து ஜான் அந்த போட்டியில் கிடையாது. ஜான் வந்து வியூக அமைப்பாளர், அவர் வெளியில் இருக்கிறார். இப்போ பார்ட்டிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்துட்டாருன்னா அங்கே 2வது 3வது சண்டை 2வது சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை 2வது நபருக்கான. அதனால் எஸ்எஸ்சி வருவார்னு எதிர்பார்க்குறது நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் விஜய்க்கு வந்து எல்லாமே போயிட்டு விஜய் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறாரு. ஆதவர்ஜினா பேச்சுக்கு வந்து அவரும் கூட மனதளவில் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. சார், பொதுவாக ஜான் ஆர்கேசாமி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, அதாவது இப்போ வந்து முதல்ல புஷியானந்த் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. இவர் பண்ணுறது எதுவும் சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜினா சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் ஒருத்தர் மட்டும்தான் வளரணும், மற்றவங்களாம் வளரக்கூடாது அப்படி இல்லை சார். வளர்றதுலாம் கிடையாது சார். விஜய் தானே சார் இந்த சார் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து முதல் முகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து விஜயோட பேர் புகழ் அடிப்படையில் தான் அந்த கட்சியே. அப்போது இந்த இடத்துல வந்து ஏன் புஷியானந்த் வந்து இவர் வந்து எதிர்க்கிறாருன்னா, ஒரு பேனர்களில் இல்லை எல்லா இடத்துலையும் தன்னை வந்து முதன்மைப்படுத்திட்டு விஜயை பின்னுக்கு தள்ளினார். அதனால் எதிர்த்தார்.
ஜான் வந்து என்ன கேட்டால், நான் வந்து பெரிய கல்ட்டு பெரிய ஆளுமையாக காட்டும் போது நீ வந்து அவரை ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டு நீ வந்து உன்னை பெருசாக ஆக்கிற நீ அப்படின்றது தான். ஏன்னா நீ ரெண்டாவது அவர் வந்து அந்த பிம்பத்தை வந்து நீ உடைக்கிறல்ல, நீயே வந்து அந்த பிம்பத்தை வந்து நான் பெரிய கல்ட்டாக காட்டும் போது நீயே அதை வந்து சிறுமைப்படுத்துகிற அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது பண்ணார். இப்போ புஷி ஆனந்த் பண்ண அதே வந்து இவர் பண்ணுறாரு. யார்? ஆதவ அர்ஜுனா பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியணும், தலைவருடைய பேச்சு வந்து சிறப்பாக அமையணும், அப்போ நாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு யார் நினைக்கணும்? ஆதவ அர்ஜுனா நினைக்கணும். இப்போ இவர் பேசினார், புஷி ஆனந்த் பேசுனதில் வந்து எழுத்து அதான் வழக்கமாக பேசக்கூடிய அந்த இலக்கண பிழைகளோடு பேசினால் கூட 2026 அப்படின்னாருல, கரெக்டாக சொல்கிறேன் நான், அவர் சொன்ன மாதிரி 2026 அப்படின்னாருல, அந்த மாதிரி வந்து பேசினாலும் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார் அவர் பேச்சை. பட் ஆதவ் பேசுனது கேட்டால் நீண்ட பேச்சாகவும் வருது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வம்பிழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு தடவை சார்னாலே போதும் சார், நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக போகிறீங்க, இன்டெப்த்தாக போகிறீங்க பாருங்கள். போடா வாடான்றீங்க, நீங்கள் வந்து ரவுடித்தனம்ன்றீங்க, செந்தில் பாலாஜியை ரவுடின்றீங்க, நக்கீரன் கோபாலை போடா வாடான்றீங்க, உன்னை அடிப்பண்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் டிஎம்கே உங்கள் டிஎன்ஏ தெரியுன்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேட்டை ரவுடி மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி சார்? இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேச முடியுமா சார்? குமுறிட்டு இருப்பாங்க. இது ஆதவ அர்ஜுனா வந்து சேதவ அர்ஜுனா ஆகிட்டுருப்பார். இல்லை உண்மைதான், ரொம்ப சாதாரணமாகிட்டுருப்பார். நீங்கள் பொது இடத்துல இருந்து பேச முடியுமா? நீங்கள் ஒரு வசதியாக பனையூரில் ஒரு 10 வந்து ஒரு பெரிய ஒரு பங்களாவில் 4 சவத்துக்குள்ளே வெளியில் செக்யூரிட்டி போட்டு பின்னாடி வந்து ஜிம் பாய்ஸ்லாம் போட்டு இல்லையா போட்டுட்டு நீங்கள் பாதுகாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வாடா ஃபுல்லாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குது. வடிவேல் காமெடி தான் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குது பார்க்குறவங்க. நீங்கள் ஒரு பொது மேடையில் போய் பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, அது வீரம். சரியான ஆம்பளையாக இருந்தால் அதான் நீங்கள் பண்ணணும். நீ எங்கே பேசுகிறன்னா வசதியாக உனக்கு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு பவுன்சர்களை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு நீ வந்து வாடா ஒத்த வாடா என் தலைவர் வந்து. இதெல்லாம் கொடுமையான விஷயம் என்னென்னா, ஜான் கோட் பண்ணது அவருடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து கை வச்சு பாருங்கடான்னு சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சு வீட்டுக்குள்ளே வாங்கடா பார்க்கலாம், மேலே கை வைக்கடா பார்க்கலான்றாரு. இது ரொம்ப அதீதமாக இருக்குது. வண்டமுருகன் காமெடி அதே தான் சொல்கிறார், இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படியே சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து வன்முறையை நமக்கு எதிராக இவரே தூண்டி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப டூ மச்சான ஒரு வார்த்தை அது. ஒரு லிமிட்டோடு பேசாமல் கேட்டால் வந்து தொட்டு பாருங்கடா, வேலை வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கடா, காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் உங்களை தேடி வருவாங்க அப்படி சொல்லி வந்து பேசுறது வந்து பயங்கரமான வந்து வன்மமாக தான். எதிர்த்தரப்பில் வன்மமாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து நமக்கு எதிராகவே தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இல்லை வண்டமுருகன் படத்தை அந்த வண்டமுருகன் சீன் அப்படியே இருக்குது. இது ரொம்ப வந்து இருக்குது. இதனால் நம்மளுடைய உழைப்பு வீணாக போச்சு. இந்த சிறப்பு பொதுக்குழு வந்து இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து நீங்கள் பேசுனது எதுவுமே மக்கள்கிட்ட பாதிக்கப்படலை, அதுதான் கவலை. ஜானுக்கு என்ன கவலைனா, இந்த கழுதைங்களால் இந்த மேடையில் பேசுகிற இந்த கழுதைங்களால் நம்ம ஒரு பெரிய கல்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கிறோம். விஜய் பேசுகிறது வந்து பெரிய பேசும் பொருளாக ஆகணும், அது மக்கள்கிட்ட விவாதிக்கப்படணும். இப்போ எதை விவாதம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆதவ அர்ஜுனா பேசுறது தான் விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் எப்படி இப்படி பேசலாம், கோட்லேருந்து கழுதைக்கு போயிட்டீங்களே சார். ஆமாம் சார், அப்படி தான் சார் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து கேட்டால் ஜானோட எண்ண ஓட்டம் எனக்கு தெரியும். ஜான் வந்து நான் நினைக்கிறேன்னா வந்து விஜய் வந்து பெரிய கல்ட்டாக இருக்கும், இது கோபுரத்திலே இருக்கணும், அந்த கோபுரத்தை வந்து இறங்கிடக்கூடாது, அதுதான் நோக்கமே. எந்த இடத்துல இல்லைன்னா வந்து கரூரில் போய் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நமக்கு நெகட்டிவ் ஆனாலும் அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ வந்து உஷாராக வந்து அவங்க இருக்கிறவங்களே இங்கே கூப்பிட்டு வந்து எவ்வளோ பேர் காரி துப்பினாலும் பரவாயில்ல, இங்கே கூப்பிட்டு வந்துட்டு விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட பேசுகிறதோ இல்லை காலில் விழுந்து கதறி அழுவுறதோ கண்ணீர் விழுறதோ பேசும் பொருள் ஆகக்கூடாது, மக்கள் பார்வைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக பண்ணான். நோக்கம் என்ன? எந்த வகையிலும் எவ்வளோ பேர் வேணாலும் காரி துப்புங்க, ஆனால் வந்து எங்கள் கல்ட்டு வந்து கீழே விழக்கூடாது. அப்போ எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறான் பாருங்கள். ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே கொண்டு போகணும். நீங்கள் பண்ணுறது என்ன கேட்டால் இந்த சிறப்பு பொதுக்கூடன்னு கேட்டால் அவரை டம்மி ஆக்குறீங்களே நீங்கள். அவர் பேசுகிறது எதுவுமே பேசாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகபட்சம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷத்தில் முடிக்கணும்ல. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஏறக்குறைய. எல்லாரும் மாவட்ட செயலாளர் ஒருத்தன் வந்து பேசுகிறோம், அந்த பிளாக்கில் டிக்கெட் வைக்கிறவன்
பேசுகிறான் பேசினே இருக்கான். அவனும் தப்பு தான் பேசுகிறான். அதாவது கேட்டால் அவங்க பேசி ஏமாத்துனாங்க சார், நீங்கள் அமைதியாக இருந்து ஏமாத்துங்கன்றான். பாருங்கள், எடுத்து பாருங்கள். திமுகவில் வந்து பேசியே ஏமாற்றினவங்க, பேசியே ஏமாற்றினவங்க மத்தியில் அமைதியாக இருந்து ஏமாற்றும் நீங்கள் அப்படின்றான். யாரை? விஜய. ஸோ இந்த மாதிரி வந்து இதுன்னா ஆதவர்ஜுனா பேசுனது, இப்போ புஷியானந்த் பேசுனது ஓகே அப்படி, அருள்ராஜ் ஐஆர்எஸ் பேசுனது ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு, அதுவும் வந்து அப்படி கலந்து போயிடலாம். ஆனால் இந்த 2 பேர் பேசுகிறது இருக்குல்ல, அந்த மாவட்ட நிர்வாகியும் கொஞ்சம் ரொம்ப லெங்க்த்தாக இழுத்துட்டான். அவ்வளோ லெங்க்த்தெல்லாம் பேசக்கூடாது. ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதோட முடிச்சுக்கணும். சரி, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி பேசுகிறானா, ரைட், ஓகே. ஆதவர்ஜுனா பேசுறது தான் பிரச்சனை. ஓவராக ஒருத்தர் ஒருமையில் பேசுறது, அடாவுடான்னு பேசுறது, வம்புக்கு இழுக்கிறது, வன்மத்தை கொட்டுறது, இது எல்லாமே வந்து விவாதிக்கப்பட்டு ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காராம். இப்படி இருந்தால் நம்ம வந்து ரொம்ப அதீதமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட். விஜய் வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் இருந்தனால சரி இதுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்ஏசியை வர வைக்கலாமான்னு ஒரு டிஸ்கஸ் ஓடிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் எஸ்எஸ்சி வந்தால் சரியாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த யோசனையில் இப்போ விஜய் வந்து அப்பா வர வச்சிடலாமா, வர வச்சு அவர்கிட்ட இந்த கட்சி நிர்வாகத்தை மட்டும் கொடுத்துடலாமா அப்படின்ற யோசனையில் இருக்கிறார். இப்போ ஜனநாயகன் படத்துடைய பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த பாட்டில் வந்து கரூரில் நடந்த சம்பவம் இருக்குது இல்லைங்களா, அந்த சம்பவத்தை வந்து சிஜியில் வச்சு அது என்ன பெரிய ரகசியமாக கேட்டீங்க, ஊருக்கே தெரிஞ்சது தானே. இன்னும் படம் வரட்டும், படம் வந்தால் நீங்கள் வந்து கரூரில் நடந்த அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, எல்லா அரியலூர் கூட்டம், கரூர் கூட்டம், வந்து நாகப்பட்டினம் கூட்டம், நாமக்கல் கூட்டம், எல்லா கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சிஜியில் வரப்போகுது. டைரெக்டாக காமிச்சாங்கன்னா கேஸில் மாட்டுவாங்க. இவங்க நோக்கமே அதுதானே சார். அதை தானே சார் நக்கீரன் கோபால் சொல்கிறாரு. ஜனநாயக படம் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க சார், இது துரோகம் சார், இது அந்த மக்களை வந்து காட்சி பொருளாக்கியிருக்கிறாங்க, அதனால் கூட்டத்தை வந்து திட்டமிட்டே வந்து இவங்க கூட்டிடுறாங்க, மிதமிஞ்சிய கூட்டத்தில் வந்து கொண்டு போய் வண்டியை நிறுத்துறதுனால ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு தான் சார், இது திட்டமிட்டு நடந்தது சார் இது அப்படின்னு வந்து நக்கீரன் வந்து தவிர வேறு எந்த ஊடகமும் பேசலை. ஆனால் இப்போ வந்து அது உறுதியாகிட்டு வருது, ஊர்ஜிதமாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வந்திருக்கு. இது முழுக்க ஜனநாயகன் ஷூட்டிங்காக அதை தான் நீங்கள் இப்போ சிஜியில் ஏன் போடுறாங்க, டைரெக்டாக போட்டால் கேஸில் மாட்டிப்பாங்க. அதனால் சிஜியில் வந்து வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது உண்மை, இது திட்டமிட்டு நடத்தின. இப்போ தெரியுதுங்களா, இந்த கூட்டத்தை வந்து தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஜனநாயகன் ஷூட்டிங்கு கிளைமேக்ஸுக்காக கூட்டின கூட்டம் இது. அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தேதியை வந்து இவங்க முன்னாடி தள்ளி போடுறதுக்கு காரணம், கரூர் நிகழ்வு தள்ளி போடுறதுக்கு காரணமே அதை தான் தெளிவாக சொல்லியிருப்பார் வந்து நக்கீரன் கோபால். அவ்வளோ வந்து தெளிவாக வந்து இவங்க கூட்டம் என்னைக்கு போட்டாங்க, என்னைக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தை வந்து கரூர் கூட்டத்தை வந்து தேதியை முன்னாடி வந்து ஷெடியூலை போட்டு அந்த கரூர் கூட்டத்தை நிகழ்த்தினாங்க. எதுக்காக நிகழ்த்தினாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாப் வியூ சைடு வியூலாம் காட்டுறீங்கல்ல, அந்த வண்டிக்கு இன்னொரு வியூவும் காட்டுங்களேன். உள்ளே வந்து இப்போ இதெல்லாம் யார் இயக்கிறதுன்னு கேட்கும்போது, ஒரு வந்து மக்கள் மன்றத்தை கேட்கும்போது லயலாமணி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறான்னா, வினோத் தான் வினோத் தான் இயக்கிறாருன்றான். இதிலே தெரியலையா ஸ்டேட்மெண்ட்டு. இந்த மாதிரி அறிவாளிகளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஜானு, நான் கேட்குறேன். யாராவது உங்களை இயக்கிறது யாருன்னு கேட்குறாங்கன்னா அரசியல் ரீதியாக கேட்குறாங்க, பிஜேபி உங்களை இயக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நீ என்ன சொல்லணும், அதுக்கு என்ன சொல்கிறது, யாரும் எங்களை வந்து வினோத் இயக்கிறாருன்ற. ஏற்கனவே நாங்களாக தான்டா சொல்கிறோம், எது நாங்களாக தானே சொல்கிறோம். அந்த வந்து இப்போ அந்த கேரவன் வேனுக்குள்ளே வந்து வினோத் இருந்தாரான்னு தான் நம்ம கேட்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமான்ற மாதிரி எதாவது சொல்கிறாருல்ல. இப்போ இந்த ஒரு இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ என்னென்னு கேட்டால், இந்த கவுண்டமணியோட பேச்சு அண்ணன் கோபால் கூட சொன்னார், இப்போ நக்கீரன் கோபால் கூட சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த கவுண்டமணி வந்து ஒரு காமெடி ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறா பாருங்க. இங்கே ஒட்டுமொத்தமாக தாவேக்கல அத்தனை தருதலைகளும் வந்து என்னன்னா, நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறானுங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. யாரா அவங்கள இயக்கிறது, பிஜேபி இயக்கிறான்னு கேட்டால் அதுதான் சொன்னேன். நான் எங்களை எங்கள் பிஜேபி இயக்கணும், திமுகவுக்கு அவங்களுக்கு தாங்க இன்டர்லிங்க் இருக்குது, எங்கள் தலைவர் சொல்லியிருக்கா, அப்படி பதில் சொல்லிங்களா? அவன் எங்களை இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினோத் எங்களை இயக்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தருதலையான பேச்சு தானே இது. இன்னொருத்த வந்து கேட்டால் எங்களுக்கு மண்டபமே கொடுக்கல, நீங்கள் மண்டபம் எங்களுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி நெறியாளர்கிட்டே மண்டபத்தை கேட்குறான்.
இன்னொரு நெறியாளர்கிட்ட வந்து நான் சொன்னேன் கேட்டால் வந்து என்னங்க ஆதவ ஒரிஜினா வந்து இப்படி பேசுறாரு, மரியாதை இல்லாமல் பேசுறாரு சொன்னால், ஆமாம் கேஸ் போடுங்க நீங்கள். சார் நான் ஏன் சார் கேஸ் போடணும்? ஆமாம் நீங்கள் தானே இப்போ கேட்குறீங்க, கேஸ் போடுங்க. இப்படியும் வந்து போகிற இடத்துலாம் தர்மடி வாங்குறானுங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இவங்களை வர வச்சு செய்யறாம தெரியுது. இது ஏன்னா எல்லாம் தத்தியாக இருக்கிறானுங்க டோட்டலாக. ஒன்றும் பேச தெரியல. அங்கே போயிட்டு என்ன சார் கேட்டால் வரலாறும் தெரியல, புவியியலும் தெரியல, வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாமல் அங்கே போயிட்டு வந்து போய் வாக்கு புக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு வரவெல்லாம் தர்மடி வந்து இவர் சொல்கிறாரு வந்து விஜய் வந்து உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சது அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா. இவனுக்கு கொட்டு வச்ச போல தர்மடி வாங்கினுக்கிறானுங்க போகிற இடத்துல மீடியாலாம். முதல்ல அதை ஒழுங்குபடுத்துக்கலாம். முதல்ல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை போட்டு அந்த 4 பேர் நல்லா ட்ரெயின் அப் பண்ணி அவங்களும் அனுப்புனா பரவாயில்ல. போகிறவெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் எல்லாம் வந்து முட்டா பீஸும் என்ன முரட்டு பீஸும் போய் உட்காந்துக்கிட்டு தர்மடி வாங்கின்னு வரானுங்க. சஸ்பென்ஸ் ஃபுல்லாகவே அடி போகிற இடத்துல வந்து தார்மராக அடி வாங்குறானுங்க சார். அது வந்து இப்போ தான் வெரைட்டியாக வாங்குறானுங்க. ஒரு பக்கம் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து செந்தில் வேல்வீச்சு, இன்னொரு பக்கம் அங்கே பத்திரிகையாளர் யாராக இருந்தாலும் சரி. போகிறது கொஞ்சம் நீங்கள் போகிறீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிப்பேராக போகணும் சார். ஒரு வந்து என்ன தலைப்பில் நீங்கள் உங்களை பேச கூப்பிட்டாங்கன்னா அதுக்கான வந்து ப்ரிப்பேராக போகணும். இல்லை எமோஷன் ஆகக்கூடாது. எமோஷன் ஆகக்கூடாது. எங்கே எமோஷன் ஆகணுமோ அங்கே ஆகணும். எமோஷன் ஆகாமையே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அப்படி தொட்டு சாப்பிட்ருவாங்க. இது தண்ணியில் போட்ட வந்து ரஸ்க்கு பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் எப்படி ஆகிட்டானுங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த விவரம் இல்லாமல் போனதுனால இவனை தண்ணியில் போட்ட மாதிரி பிஸ்கெட் மாதிரி ஆகிட்டானுங்க. அங்கே மேரி பிஸ்கெட் உங்களுக்கு தெரியல, போட்டாலே வந்து டீயில் போட்டிங்கன்னா வச்சுங்க அப்படியே உள்ளே போயிடும். அது கரைஞ்சி அதுக்கப்புறம் அது வழித்து தான் நக்கணும். அப்படி ஆகிடும் அந்த மாதிரி பிஸ்கெட்டு. இவனுக்கு அந்த நிலைமை அப்படி தான் ஆகுது. ஒருத்தனும் ஒரு ப்ரிப்பேரும் கிடையாது சார். ஒரு தகவலும் தெரியல, ஒரு வரலாறு தெரியல, ஒரு செய்தி அப்டேட் கிடையாது. அங்கே போய் உட்காந்து வந்து ரவுடித்தனம் கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி கூட இவனுக்கு பேசலை. முட்டாள் மாதிரி பேசினுக்கிறானுங்க. இந்த முரட்டு முட்டாளுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது முட்டாள்லேயே வந்து ஒரு முரட்டு முட்டாளுங்க இது. அந்த மாதிரி இப்போ எப்படி ஆகிட்டானுங்க கேட்டிங்கன்னா விஜயின் முரட்டு பக்தர்கள்ன்ற மாதிரி ஆகிட்டானுங்க இவனுங்க. போய் அங்கே உட்காந்துருந்தா சார் கேட்டினா ஆமாம் அண்ணா அண்ணா ஆமாம் ஆமாம் அண்ணா அண்ணா ஆமாம் என்னடா டே இது ரோட்டில் டீ கடையில் கூட அந்த மாதிரி பேச முடியாதுடா. ஒரு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு ஆமாம் அண்ணா ஆமாம் அண்ணா ஆமாம் அண்ணா அப்படி தான் பண்ணும். ஆமாம் அப்படி தான் அண்ணா என்ன இப்போ அப்படின்றானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அங்கே உட்காந்துட்டு. அப்போது இதுக்கு வந்து என்னென்னா சரியான வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான நபர் இல்லை. இவங்களை எல்லாரும் வழி நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது நபர்னு சொல்லி விஜய் இடத்துல விஜய்க்கு சமமாக இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா விஜய் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்காருன்னா விஜய் ஒரு 80% ஒரு ஆள் இருந்து இவங்களெல்லாம் வழி நடத்தினால் மட்டும்தான் முடியும். இவங்களெல்லாம் வாழை சுட்டிட்டு ஒழுங்காக இருப்பானுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிக்கி சின்னாபின்னமாக அவனுங்க இன்னும். ஏன்னா இவங்க முட்டுறது சாதாரண இடம் கிடையாது. நீங்கள் திமுக அதுவும் இப்போ வரும் அடுத்தது வந்து பார்த்தா அதிமுக முட்டல் போது ஆரம்பிச்சிச்சு. இனி அதிமுகலையும் அடிப்பானுங்க. இவங்க போகிற இடத்துலாம் அடி வாங்குவானுங்க. அப்போது சரியான நபர்கள் வந்து அங்கே இல்லை. இவெல்லாம் ராஜ்மோகன்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜ்மோகன்லாம் ஒன்றும் கிடையாது. பிரிட்டானியா பிஸ்கட் தான் இவன். மாரி பிஸ்கட்டை விட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குல்ல, அது தெரியல உங்களுக்கு, இந்த ரெக்டாங்கிளாக இருக்கும் பாருங்கள், அது மேரி பிஸ்கட் வந்து ரவுண்டாக இருக்குது. இவெல்லாம் அந்த பிஸ்கட் தான் அவனுங்க. இவனுக்குன்னா வரலாறு தெரியும் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே டேட்டாவை தப்பாக பேசுகிறவன் தான். அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரமான பையன் அந்த வீர விக்னேஷ் ஒரு பையன் தான். அவனை இவங்க இப்போ வந்து அவனை ஓரம் கட்டானுங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் அறிவாளி, கொஞ்சம் சில டேட்டாக்கள்லாம் கரெக்டாக வச்சுருப்பான், வேறு ஃபிங்கர் டிப்ஸும் வச்சுருப்பான். அவனை விட்டானுங்க. அவன் இப்போ வரதே கிடையாது. ஏன்னா வந்து இவனுக்கு பண்ண அலங்கோலத்தில் ஒரு வேலை போயிட்டானா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஆனால் இப்போ போகிறவங்க எல்லாம் வடிகட்டின முட்டாளுங்களை தான் போகிறானுங்க. ஏன்னா விவரமானலாம் இவன் சேர்க்க மாட்டாங்க. இப்போ ஏன்னா ராஜ்மோகனுக்கு என்னன்னு கேட்டால் விவரமானலாம் வந்தாங்கன்னா இவனை தூக்கி சாப்பிட்றாங்கல்ல. விவரமான வந்தால் ராஜ்மோகனுக்கு பிரச்சனை. அப்போ என்ன சொன்னார், எவனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தத்தியாக இருக்கணும்னா நமக்கு கீழே அவன் வரணும்னு நினைக்கிறான். இவன் விளைவு என்னன்னு கேட்டால் போகிற இடத்துலாம் தர்மடியும் வாங்கி வரானுங்க. இந்த தாவேக்கால இருக்கிற விஜய் ஆதரவாளர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள் பேரே பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்கள் தான். எவனும் கட்சியோட அந்த நிர்வாக போஸ்ட் எதுவுமே கிடையாது சார். இவங்க தாவேக்கா ஆதரவாளர். அந்த போர்வையில் போயிட்டு அடி வாங்கி வரானுங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.